அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த வீடியோ பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட். இந்த ஆக்ட்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்குதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் வரும்போது லேபர் லா 1ல் இந்த கொஸ்டின் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த டாப்பிக்கை படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான டாபிக். உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய டாப்பிக்கும் கூட. ஒரு 4 வகையான கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன டாபிக் தான். எதை எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. வாட் இஸ் பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான டெஃபினேஷன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1936ஆம் ஆண்டு ஊதியம் வழங்கும் சட்டத்தின்படி, இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஊதியம் வழங்கும் சட்டம்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனிஸில் தொழிற்சாலையில் ஊதியம் வழங்குவது தொடர்பான பிரச்சனைகள் எதனா எழுந்திருக்கும். அது தொடர்பாக இயற்றப்பட்ட ஆக்ட் தான் இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட், ஊதியம் வழங்கும் சட்டம். அதன்படி சில குறிப்பிட்ட வகை ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதை ஒழுங்குபடுத்துகிறது. ஒரு சில குறிப்பிட்ட வகை ஊழியர்களுக்கு அப்பனா என்ன? மிக எளிமையாக ஏமாற்றப்படும் ஊழியர்களுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவர் ரோலாக இருப்பாரா இல்லையான்ற தெரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஆனால் அவர்களுடைய ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமாக தேவைப்படும். இருந்தாலும் முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு படிப்பறிவின்மை இதெல்லாம் இல்லாத காரணத்தால் அவர்களை மிக எளிமையாக ஏமாற்றிடுவாங்க. ஒரு 500 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் பார்த்திங்கன்னா வெறும் 150 ரூபா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 350 ரூபாயை அவங்க ஏமாற்றிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இந்த ஊதியம் கொடுக்கப்பட்டால் இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். சும்மா அவர் வெளியில் எனக்கு 150 ரூபா தான் கொடுத்தாங்கன்னு சொன்னால் போதும். ஆனால் அவருக்கு அலகட் பண்ண அந்த சேலரி பார்த்திங்கன்னா 500 ரூபாய் என்னும்போது அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். யார் மீது? கொடுத்தவர் மீது. அது கான்ட்ராக்டராக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு ஆக்ட் தான் இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜ் ஆக்ட். இது சரியான நேரத்தில் ஊதியம் கொடுப்பதை உறுதி செய்கிறது. சும்மா அந்த இழுத்தடிக்கிற கதைலாம் வச்சுக்கவே கூடாது. நான் நாளைக்கு தரேன், நாளன்னைக்கு தரேன்னு. வேலை செஞ்சாரா ஆஸ் பர் ஆக்ட் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் ஊதியத்தை கொடுத்து தான் ஆகணும். இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். நான் சொல்கிறது இந்த கான்செப்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துக்குமே பொருந்தும். மேலும் அங்கீகரிக்கப்படாத பிடித்தங்களை தடுப்பது, சம்பந்தமே இல்லாத டிடக்ஷன் பண்ணுவாங்க. நான் இதற்கு எடுத்துக்கிறேன், என்னுடைய வளர்ச்சி நிதிக்கு எடுத்துக்கிறேன், இந்த மாதிரியான கதையெல்லாம் இனி விட முடியாது இந்த பேமெண்ட் வேஜ் ஆக்ட் வந்ததற்கு பிறகு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ஊதியம் தொடர்பான முறைகேடுகளை நீக்குவதற்காக எந்த மாதிரியான ஊதிய தொடர்பான முறைகேடுகள் வந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆக்டை நிவர்த்தி செய்யும் அப்படின்ற ஒரு கான்செப்டை மனசில் வச்சுக்கிங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் 1 by 1 எழுத போகிறீங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்கிளாஸ் 6 ரோமன் லெட்டர் 6 டிஃபைன் பண்ணி சொல்லுது, டைம்லி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். கண்டிப்பாக பேமெண்ட் வேஜஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சிலர் மாத ஊதியதாரர்களாக இருப்பார்கள், ஒரு சிலர் வார ஊதியதாரர்களாக இருப்பார்கள், ஒரு சிலர் ஒரு நாளைக்கு என்ன வேலை செய்கிறாங்களோ அதற்கு உண்டான ஊதியதாரர்களாக இருப்பார்கள். அதற்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். அதிகபட்சம் 1 மாத காலம் தாண்டக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஆக்ட் தெளிவாக சொல்லுது. 1000 ஊழியர்களுக்கு மேலே இருந்தால் ஒரு மாதிரியும், 1000 ஊழியர்களுக்கு உள்ளே இருந்தால் ஒரு மாதிரியும் பேமெண்ட்டை கொடுக்குறாங்க. 1000 ஊழியர்களுக்கு மேலே இருந்தால் 10ஆம் தேதிக்கு மேலே ஊதியம் கொடுத்தா பரவாயில்ல. 1000 ஊழியர்களுக்கு உட்பட்டு இருந்தார்கள்னா 7ஆம் தேதிக்குள்ளே அவர்கள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஆக்ட் சொல்லக்கூடிய விவகாரம். டைம்லி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் இந்த விகிதாச்சார அடிப்படையில் தான் அவங்க கொடுப்பாங்க. ஃபுல் பேமெண்ட் வித் அன்ஆத்தரைஸ்டு டிடக்ஷன். ஆத்தரைஸ்டு டிடக்ஷன், அன்ஆத்தரைஸ்டு டிடக்ஷன் 2 கான்செப்ட் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லேயும் வரக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. சரி, நம்ம டிடக்ஷன் கொஸ்டின் ஆன்சர் இது கொஸ்டின் தனியாக நம்ம பார்த்துடலாம். ஃபுல் பேமெண்ட் வித்தவுட் அன்ஆத்தரைஸ்ட் டிடக்ஷன், தேவையில்லாத டிடக்ஷனை பிடிச்சிட்டு என்னுடைய பேமெண்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்டை தான் இது சொல்லுது. லீகல் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஒர்க்கர், எல்லா ஆக்ட்லேயும் சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் சொல்லிடுது. ஒர்க்கருக்கு லீகல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது இந்த ஆக்டு.
ஒரு வேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த இடத்துல டெஃபினிஷன் ஆஃப் வேஜஸ்ன்னு போட்டிருக்கேன். இது இன்க்ளூடட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேஜஸ்க்குள்ள இன்க்ளூடட்ன்னு வரும். இந்த இடத்துல நாட் இன்க்ளூடட்ன்னு போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல நீங்க பிராக்கெட்ல இன்க்ளூடட்ன்னு போட்டிருக்கேன். இடம் இல்லாதனால நான் விட்டுட்டேன் நானு. பேசிக் பே ஒண்ணு குடுக்கணும். நீங்க எதனா ஒரு சேலரி பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக் பேன்னு போட்டு வெறும் ரூ. 2,600 போட்டிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, டியர்னஸ் டிஏன்னு சொல்லுவாங்க. டியர்னஸ் அலவன்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஓவர் டைமு, அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு அந்த சேலரிய பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 40,000 கொண்டு வருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, வேஜஸ் ஃபுல் வேஜஸ்க்கு உண்டான கான்செப்ட். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்டுக்குள்ள கொடுக்கப்பட வேண்டும். இது ஒரு சேலரிக்குள்ள வரக்கூடிய இன்க்ளூடட் சேலரி அப்படின்ற மாதிரி. பேசிக் பே டு பி இன்க்ரீஸ்டு, சேலரி ஆல்சோ இன்க்ரீஸ்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். வேஜஸ் நாட் இன்க்ளூடட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஆகாது வேஜஸ்க்குள்ள அப்படின்னும்போது, ஒரு போனஸ்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வேஜஸ்க்குள்ள வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயருடைய லாபத்தன்மையை பொறுத்து மாறும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி பார்த்தீங்கன்னா அது வராது. ஏன்னா இவர் முடிச்சுட்டு வெளில போகும்போது தான் இந்த கான்செப்ட் வருது. அதனால பிஎஃப் அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வராது. பிஎஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு. கம்பெனி பாதி பணமும் இவருடைய பாதி பணமும் எடுத்துப்பாங்க. இது வந்து ஆத்தரைஸ்டு டிடக்ஷனில் வரக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ட்ராவல் அலவன்ஸ் இதில் வராது. ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸு சேலரியிலேருந்து பிடித்தம் செய்வாங்க. ஸோ இருந்தாலும் அது நாட் இன்க்ளூடட் அப்படின்ற கான்செப்ட் தான். சேலரி அப்படின்ற பதத்திற்குள்ளே இது வராது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இது மட்டுமே ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது, எதெல்லாம் நாட் இன்க்ளூட் ஆகுதுன்னு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே ப்ரீஃப் பண்ணி எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதன் பிறகு இந்த ஒரு பேரா படிக்கலாம். ஊதியம் என்பது, ஊதியத்தோட டெஃபினிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். ஊதியம் என்பது தொழிலாளிக்கு வேலை செய்வதற்காக கொடுக்கப்படும் பணம். அந்த பணம் வந்து கரன்சியாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, காயினாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா செக்காகவும் இருக்கலாம், காசோலையாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த டெஃபினிஷனில். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க. அதுவே சம்பளமாகும். இது மேற்கண்டவைகளை உள்ளடக்கமாக கொண்டிருக்கும். மேற்கண்டவைனா இதுதான் மேற்கண்டவைன்னு அர்த்தம். இந்த மேற்கண்டவைகளை உள்ளடக்கமாக கொண்டதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்ஷன் 2 சப்கிளாஸ் ரோமன் லெட்டர் 6ல். அந்த மேற்கண்டவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே சொல்கிறாங்க, டிஏ சொல்கிறாங்க, இன்சென்டிவ் அண்ட் ஓவர் டைம் பே அண்ட் ஹெச்ஆர்இ அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளடக்கமாக கொண்டதற்கு பெயர் தான், இந்த எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கு பெயர் தான் இந்த சம்பளம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருது. உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சரி, ஓகே. இம்பார்ட்டன்ட் செக்ஷனை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். செக்ஷன் 2 சப்கிளாஸ் 6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வேஜஸ். ஒரு வேஜஸை கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டின்ற விதத்தை எது சொல்லணும்னா செக்ஷன் 3 சொல்லுது. அதுக்கப்புறம் ஃபிக்ஸேஷன் ஆஃப் வேஜஸ் பீரியட். அந்த நம்ம பீரியட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டைம், அதை அந்த எந்த டைமில் கொடுக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது 4 சொல்லுது. டைம் ஆஃப் வேஜஸ் பார்த்தீங்கன்னா 5 சொல்லுது செக்ஷனு. டிடக்ஷனை பற்றி செக்ஷன் 7 சொல்லுது. இன்கேஸ் எனி ஃபைன், அந்த ஃபைன் கான்செப்ட்லாம் எதனா தவறு பண்ணியிருப்பார் அதற்குண்டான ஃபைன் பற்றி பேசுறது 8 சொல்லுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரியிலேருந்து பிடிக்கலாம். ஆத்தரைஸ்டு டிடக்ஷனில் வரும். ஆப்சண்ட் டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9 சொல்லுது. அதுக்கப்புறம் டிடக்ஷன் ஆஃப் டேமேஜஸ், விலை உயர்ந்த பொருட்களை அவர் உடைச்சிட்டார் அப்படின்னும் போது அவருடைய சம்பளத்திலேருந்து பிடித்தம் செய்வார்கள். அந்த கான்செப்டை செக்ஷன் 10 சொல்லுது. இது எல்லாமே நம்ம ப்ரீஃபாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் ஆகுதுன்றது தெரியும் உங்களுக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே எதுவுமே பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ ப்ரொமோட் ஆகும். வேறு யாரும் இதை பார்க்க மாட்டாங்க. லாஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. எதுக்கோ பண்ணுறோம், இதுக்கு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுன்ற ஒரு வாசகத்தோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.